Hello, this is Tapsy 360. நாம இன்னைக்கு 27 உடைய கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துலாம். 26, 27 ரெண்டு கரண்ட் அஃபேர்ஸையும் சேர்த்து பார்த்துலாம். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் போகிறதுக்கு முன்னாடி இன்னைக்கான கோர்ஸ் பார்த்துலாம். லைஃப் இஸ் 10% வாட் ஹேப்பன்ஸ் டு அஸ் அண்ட் 90% ஹவு வி ரியாக்ட் டு இட் அப்படிங்கிறது தான் லைஃப். ஓகேவா? ஸோ லைஃப் அப்படிங்கிறது எப்போதுமே ஒரு 10% தான். ஸோ அதுக்கு நம்ம நடக்கிறதுக்கெல்லாம் எவ்வளோ ரியாக்ட் பண்ணுறோமோ அந்த ரியாக்ஷனை பொறுத்து தான் அது இழுத்து அதை ஒரு மாதிரி ஒரு ரவுண்டாக போயிட்டு வந்துட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா லைஃப் இஸ் அபவுட் 10%. ஸோ வாட் வி ரியாக்ட் டு இட் இஸ் 90%. அதனால் நம்ம ரொம்ப ரியாக்ட் பண்ணதில்லை. ரியாக்ஷனே பண்ணலைன்னா தவறாயிடும். ஆக்ஷன் இருந்தால் ரியாக்ஷன் இருக்கணும். பட் ரியாக்ஷனும் அளவோட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ். So first one என்னன்னு பார்த்தீங்கன்னா, who was appointed as the new union education minister after the cabinet reshuffle அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பிரஹத் ஜோஷி அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் நியூவாக அப்பாயின்மெண்ட் ஆயிருக்கக்கூடிய எஜுகேஷன் மினிஸ்டர் ஆஃப்டர் டு தி தர்மேந்திர பிரதான் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா? ஸோ ஆஃப்டர் டு தி ப்ரொட்டஸ்ட் அண்ட் பார்த்தீங்கன்னா நிறையா நெகோசியேஷன்ஸ் போச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரொட்டஸ்ட் எதை எம்பசைஸ் பண்ணுச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ணணும், அவரோட ரெசிக்னேஷன் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒன்று பண்ணாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நீட் எக்ஸாம்னால யாரெல்லாம் இறந்துருக்காங்களோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1 crore கொடுக்கணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ப்ரொடெஸ்ட் பண்ணுற எங்களை அரெஸ்ட் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி நிறையா வச்சுருந்தாங்க அலிகேஷன்ஸ். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இப்போ தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ணதுக்கப்புறம் பிரஹலாத் ஜோஷி அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் இப்போ எஜுகேஷன் மினிஸ்டராக வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இவர் ஏற்கனவே ஸ்கில் டெவலப்மெண்ட், ஃபுட் அண்ட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன், ரெனியூவபிள் எனர்ஜி டிபார்ட்மெண்ட்டில் இருந்தார். இப்போ அடிஷ்னலாக அவருக்கு இந்த ஒரு ஒர்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ மெயினாக நீட் எக்ஸாம்ஸோட கான்ட்ரவர்சினால தான் இந்த ரீஷஃபில் இப்போ நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் வேற யார் அப்பாயின்மெண்ட் ஆயிருக்கானா, நரேஷ் பால் கேங்வார் 1994 பேட்ச் ஐஏஎஸ் ஆஃபீஸர், வெஸ்ட் பெங்கால் கேட்ரே, அப்பாயிண்டட் ஆஸ் தி யூனியன் எஜுகேஷன் செக்ரட்டரி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். சரியா? ஸோ இவருக்கு முன்னாடி வினித் ஜோஷி இருந்தாரு. ஸோ இப்போ எஜுகேஷன் மினிஸ்டரே மாத்திட்டோம்ல, அதனால எஜுகேஷன் செக்ரட்டரியா வினித் ஜோஷியை மாத்திட்டு இப்போ இந்த நரேஷை வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். நரேஷ் பால் கேங்வார். ஓகேவா? நெக்ஸ்ட் ரவ்னீத் சிங் பிட்டு ரிசைன்ட் ஃப்ரம் ஹிஸ் பொசிஷன் as the Minister of State for Railways and Food Processing Industries. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா ரிசைன் பண்ணியிருக்காரு ரீசெண்டாக அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் அண்டர் ஆர்டிகல் 75(2) of the Constitution of India, the President accepted these resignations on the advice of the Prime Minister. ஸோ இவர் ரன்வீத் சிங் பிட்டு ஃப்ரம் தி ராஜ்யசபால ரிசைன் பண்றாரு. இவர் பார்த்தீங்கன்னா பஞ்சாப் எலெக்ஷன்ஸ் வருது. பஞ்சாப் எலெக்ஷன்ஸோட நிற்கிறது கூட இவர் வரதா இருக்கலாம். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா ரிசைன் பண்ணிட்டு வராரு. ஆன் தி அட்வைஸ் ஆஃப் தி பிரைம் மினிஸ்டர் பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் அக்செப்டட் திஸ் ரெசிக்னேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இந்த ரெசிக்னேஷன்ஸை அந்த மாதிரி ஆன் தி அட்வைஸ் ஆஃப் தி பிரைம் மினிஸ்டர் பிரசிடென்ட் அக்செப்டிங் தி ரெசிக்னேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது அண்டர் தி ஆர்டிகல் 75(2) வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? So next, who is the chairperson of the committee formed to recommend reforms in the NTA examinations, National Testing Agencies examinations? ஓகேவா? ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அதுக்கான ஒரு சேர்பர்சன் அண்ட் ஆல்சோ கமிட்டி இப்போ ரெக்கமெண்ட் ஆகி ஃபார்ம் ஆயிருக்கு. எதுக்காகனா NTA இந்த நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி எக்ஸாமினேஷன்ஸ் இருக்குல்ல, அதில் ரீஃபார்ம்ஸ் கொண்டு வரணும். இந்த மாதிரி ப்ராப்ளம் வரக்கூடாது, லீக்கேஜ் இஷ்யூஸ் இதெல்லாம் வரக்கூடாது, மால் ப்ராக்டிசஸ் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கான சேர்பர்சன் யார் அந்த கமிட்டிக்குன்னா நந்தன் நீலகேணி அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் அதுக்கான சேர்பர்சன். ஓகேவா? ஸோ அவர் பார்த்தீங்கன்னா கோ-ஃபவுண்டர் ஆஃப் தி இன்ஃபோசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் இன்னும் வேறு என்ன மெம்பர்ஸ்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 5 மெம்பர்ஸ் இருக்காங்க. எஸ் சோம்நாத் ஃபார்மர் சேர்மன் இஸ்ரோ, அப்புறம் தப்பன் குமார் தேக்கா டைரக்டர் இன்டெலிஜென்ஸ் பியூரோ, அப்புறம் காமகோடி டைரக்டர் IIT மெட்ராஸ், அனிதா கார்வால் பார்த்தீங்கன்னா ஃபார்மர் செக்ரட்டரி டிபார்ட்மெண்ட் ஆஃப் தி ஸ்கூல் எஜுகேஷன், அம்ரித் லால் மீனா எக்ஸ்பர்ட் இன் தி லாஜிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சரியா? ஸோ இவங்கெல்லாம் அந்த மெம்பர்ஸாக இருக்காங்க. ஸோ சேர்பர்சன் யார் அப்படின்னா நந்தன் நீலகனி அப்படின்னு சொல்லக்கூடியதான் நம்ம இங்கே பார்க்கணும். ஓகேவா? So next, which episode of the Monkey Bath was broadcasting on July 26, 2026 அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 136th Monkey Bath ப்ரோக்ராம் மனதின் குரல் அப்படின்னு சொல்லிட்டு எவ்ரி எண்ட் ஆஃப் எல்லா மந்தோட எண்டுலையும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் அவர்கள் இந்த ஒரு ஆல் இந்தியா ரேடியோவில் மனதின் குரல் மங்கி பாத் அப்படின்னு சொல்லிட்டு பேசுவார். அவர் என்னென்னலாம் ரீசன்ட் இஷ்யூ நடந்துச்சோ அது ரிலேட்டடாகவும் பாராட்டியும் அப்புறம் என்ன இஷ்யூ அது ரிலேட்டடாக
ரிலேட்டடெல்லாம் பேசுவார். ஆனால் என்ன நல்லா போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ஏபிஜே அப்துல் கலாமோட மெமோரியல் டே ஜூலை 27 அதை பற்றி ஹைலைட் பண்ணி பேசியிருக்காரு. அதுக்கப்புறம் கார்கில் விஜய் திவாஸ் அதை பற்றி பேசியிருக்காரு. ஐஎன்எஸ் மகேந்திரகிரி இப்போ கமிஷன் ஆகிருக்கு அதை பற்றி பேசியிருக்காரு. பினாக்கா ராக்கெட் சிஸ்டம், குஷா மிசைல் சிஸ்டம், விசிட் டு இந்தோனேஷியாவுக்கு விசிட் பண்ணார்ல அதை பற்றி, ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் இனிஷியேட்டிவ்ஸு, காமன்வெல்த் கேம்ஸ் ஓகேவா அதை பற்றி, பிவி சிந்து வந்து ஜப்பான் ஓப்பனில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வின் பண்ணியிருக்காங்க இந்தியன் அதை பற்றி, இந்தியாஸ் உமன்ஸ் கிரிக்கெட் டீம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டெஸ்ட் சீரீஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வின் பண்ணாங்க லார்ட்ஸ் ஸ்டேடியமில். ஸோ அதை பற்றி, சயின்ஸ் ஒலிம்பியாடு, அதுக்கப்புறம் நேஷ்னல் ஹேண்ட்லூம் டே ஆகஸ்ட்டில் வருது அதை பற்றி, அப்புறம் விக்ரம் 1 வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ப்ரைவேட் லான்ச்சிங் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லக்கூடியது, லான்ச்சிங் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லக்கூடியது, ப்ரைவேட்லி இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் லான்ச்சிங் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லக்கூடியதுனால அதை பற்றியும் வந்துட்டு பேசியிருக்காரு ஓகேவா. ஸோ இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது ஒரு லிஸ்ட் ஆஃப் கரண்ட் அஃபேர்ஸ் மாதிரியே பார்க்கலாம். இதை பற்றி எல்லாத்தையும் பற்றி நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் வந்துட்டு இந்த மங்கி பாத் 136 ப்ரோக்ராமில் பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் The 48th session of the UNESCO World Heritage Committee is being held in எங்கே நடந்துச்சுன்னா பூஷன் சவுத் கொரியாவில் நடந்திருக்கு ஓகேவா. அதுக்கப்புறம் இந்த ப்ரொபோசல் ஆஃப் தி சார்நாத் புத்திஸ்ட் சைட் அப்படின்னு சொல்லக்கூடிய புத்தா வந்து என்லைட்டன் வந்துட்டு ஞானம் பெற்றது அப்படின்னு சொல்லக்கூடியது சார்நாத்தில் தான் ஓகேவா. ஸோ அந்த சார்நாத் அந்த இடத்துல வந்து இந்த பௌத்தர்கள் புத்தர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர் அங்கே வந்து போகிறது உண்டு. அந்த சைட் வந்து ரொம்பவும் அதனால புனித தலமாக அப்பையிலேருந்து வந்துட்டு இருந்துட்டுருக்கு. ஸோ அதுக்கான ஒரு யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் சைட் அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது முன்னாலே ப்ரொபோசலில் இருந்துக்கிட்டே இருக்குது. இப்போயும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 45th யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் சைட்டோட அந்த ப்ரொபோசல் அந்த லிஸ்ட்டில் அந்த நாமினேஷன் லிஸ்ட்டில் வந்துட்டு இப்போ வந்திருக்கு. ஸோ 45th வந்து யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் ஸ்டேட்டஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து சார்நாத் உத்தரப்பிரதேஷ் புத்திஸ்ட் சைட்டு கிடைக்க இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே பார்க்கணும். ஓகே, சரி நெக்ஸ்ட் The Southern Zonal Council was constituted under which act அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டேட்ஸ் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் 1956 ஓகேவா. ஜோனல் கவுன்சில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருக்கப்ப அது நார்த் ஈஸ்டர்னு சென்ட்ரல் ஈஸ்டர்ன் வெஸ்டர்ன் சதர்ன் அப்படின்னு சொல்லிட்டு பிரியும். ஸோ இது எதுக்காக இந்த ஜோனல் கவுன்சில்ஸ்லாம் முதல்ல செட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் வைஸ் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக இருந்தாலும் ஒரு இடமா நம்ம பார்க்குறப்ப அது பக்கத்தில் நம்ம இருப்போம். அவங்கள்ட்டேருந்து ஓடுற ஆறு வந்துட்டு இங்கே வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கேருந்து ரேஞ்சஸ் வந்து அது வரைக்கும் இருக்க வாய்ப்பு இருக்குது. எல்லாத்தையும் நம்ம பார்த்து அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளோட பார்டர்ஸ்க்கெலாம் உட்பட்டு தான் நம்ம செயல்படுற மாதிரி இருக்கும். அதனால் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய சரௌண்டிங்ஸில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டேட்ஸோட சேர்ந்து நம்ம செயலாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு ஜோனல் கவுன்சில்ஸ் அப்படிங்கிறது பிடிச்சிருக்காங்க. அதில் வந்து நம்ம வந்து தமிழ்நாடு வந்து சதர்ன் ஜோன் கவுன்சிலில் வருது ஓகேவா. சதர்ன் ஜோன் கவுன்சில்ஸில் நம்ம பார்த்தோன்னா யார் இருப்பா, நம்ம தமிழ்நாடு இருக்கோம், நம்ம பக்கத்தில் வந்துட்டு கேரளா இருக்காங்க, அதுக்கு மேலே ஆந்திர பிரதேஷ் இருக்காங்க, கர்நாடகா அண்ட் தெலுங்கானா இருக்காங்க. ஸோ நம்ம எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா சதர்ன் ஜோன் கவுன்சில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் சரியா. ஸோ இந்த ஒரு கவுன்சில்ஸை க்ரியேட் பண்ணுறதுக்காக தான் ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் 1956 படி பார்த்திங்கன்னா வந்துட்டு இதை கொண்டு வந்திருப்பாங்க. கம்ப்ரைசஸ் திஸ் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் ஓகேவா. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மீட்டிங் நடக்க போது அந்த மீட்டிங்கில் இவங்க எல்லாருமே இந்த ஸ்டேட்டை சேர்ந்த எல்லாருமே வந்து பேச்சுவார்த்தை நடத்த போகிறாங்க. இப்போ வந்து அந்த டேம் கன்ஸ்ட்ரக்ஷன் மேகதாது டேம்லாம் வந்துட்டு இப்போ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்காங்களா, அது வந்து நமக்கு ஒரு மேஜர் இஷ்யூவாக இருக்குது காவேரி தண்ணி வரதுல. ஸோ அந்த மாதிரி எல்லா விதமான டிஸ்கஷன்ஸும் இதில் வந்துட்டு கண்டிப்பாக நடக்கும். ஸோ அந்த சீஃப் மினிஸ்டர் வந்து இஸ் மெயின் மெம்பராக இருக்கார். அது இல்லாமல் வந்து மெயின் ரெப்ரசன்டேட்டிவாக எந்தெந்த மினிஸ்டர்ஸ் இருக்காங்கன்னா வந்து நிர்மல் குமார், ராஜ்மோகன் 2 பேரும் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து சாய் குமார் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சீஃப் செக்ரட்டரியாக இருக்கார் அண்ட் செக்ரட்டரி ஆஃப் தி கவுன்சில் ஆஃப் திஸ் மீட்டிங்கும் அவர் தான். நெக்ஸ்ட் கே மணிவாசன் பார்த்தீங்கன்னா வந்து அடிஷ்னல் செக்ரட்டரி ஃபார் திஸ் மீட்டிங் ஓகேவா. ஸோ அதுக்கெல்லாம் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். ஓகே, சரி நெக்ஸ்ட் who became the first in the end to win the World Junior Squash Championship title. ஸோ யார் வின் பண்ணியிருக்கா அப்படின்னா அனகத் சிங் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அண்ட் அனகத் சிங் வந்துட்டு நெக்ஸ்ட் இயர் வந்துச்சுன்னா டர்ன்ஸ் அடல்ட் அந்த ஜூனியர் கேட்டகரியில் வரமாட்டாங்க ஓகேவா. ஸோ சீனியர் கேட்டகரி போயிடுவாங்க. பட் லாஸ்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் யாரும் இதில் கோல்டு வின் பண்ணல. வந்து கேர்ள்ஸ் சிங்கிள்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன்ஷிப்பில் கனடாவில் நடந்திருக்கு. அதுக்கெல்லாம் அனகத் சிங் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்தியன் டு வின் திஸ் சாம்பியன்ஷிப் டைட்டில் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். கோல்டு வின் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு அகெயின்ஸ்டாக விளையாண்டவங்க தான் வந்து ருக்காயா சேலம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ஈஜிப்டை சேர்ந்தவங்க. இவங்க ரன்னர் அப் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். நெக்ஸ்ட்
ஜோஷ்னா சின்னப்பா தான் இது வரைக்கும் இந்த ஒரு சாம்பியன்ஷிப்ல வந்து சில்வர் மெடல் தான் வந்து அதிகபட்சமான மெடலாகவே சில்வர் மெடல் 2005 வாங்கி அவங்க தான் வந்துட்டு அந்த ரெக்கார்ட் வச்சுருந்துருக்காங்க. இப்போ கோல்டு மெடல் வந்து வேர்ல்டு ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன்ஷிப்பில் அனகத் சிங் அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, so next, which Indian power lifter won the gold medal in the women's 48 kg category அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹரபிரபா சா அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தான் கோல்டு மெடல் அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அண்ட் 48 kg கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு மெடல் இன் பவர் லிஃப்டிங் ஆஃப் வந்துட்டு 190 kg. இந்த மாதிரி அதிகமாக இருக்கக்கூடியது லிஃப்டிங் ஆஃப் கேஜிஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோ அவங்க லிஃப்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த 48 kg கேட்டகரிங்கிறது அவங்களுடைய பாடி வெயிட். ஓகேவா? ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹரபிரபாய் சா வந்துட்டு பார்த்தீங்கன்னா காமன்வெல்த் கேம்ஸில் வந்துட்டு 48 கேட்டகரியில் வந்து அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். காமன்வெல்த் கேம்ஸ் ஸ்காட்லாண்டில் கிளாஸ்கோவில் 23rd எடிஷன்ஸ் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த இந்தியாவை சேர்ந்த இவங்கெல்லாம் மெடல் அடிச்சிருக்காங்க. ஓகே, 3rd காமன்வெல்த் கேம்ஸ் கோல்டு மெடல் இந்த ஈவெண்ட். இப்போ இவர் கோல்டு மெடல் இவங்க அடிச்சிருக்காங்களா? ஸோ இதுக்கு முன்னால் எதுனா 2018, 2022, 2026 நம்ம பார்த்தீங்கன்னா கோல்டு மெடல் அடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். நெக்ஸ்ட், மென்ஸ் 60 kg பவர் லிஃப்டிங் ஈவெண்ட்ல வந்துட்டு ரித்திக் சிங் ஓன் தி சில்வர் மெடல் வித் லிஃப்ட் ஆஃப் வந்து 264 kg. சரியா? ரித்திக் சிங் வந்துட்டு சில்வர் அடிச்சிருக்காங்க. ஓகே, மென்ஸ் 60 kg கேட்டகரியில். ஓகே, சரி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேரா பவர் லிஃப்டிங் டிசேபிள்டு பர்சன்ஸ்க்கான பேரா பவர் லிஃப்டிங்கில் ஹெவி வெயிட் கேட்டகரியில் ஜந்து குமார் வந்து பீகாரை சேர்ந்தவங்க பிரான்ஸ் மெடல் அடிச்சிருக்காங்க வித் லிஃப்ட் ஆஃப் வந்து 190 kgs. ஓகேவா? நெக்ஸ்ட், சவுத் ஆஃப்ரிக்கன் அத்லெட் வந்து சட்லி கிளாஸ் கிரியேட்டட் ஹிஸ்ட்ரி பை வினிங் 19th காமன்வெல்த் கேம்ஸ் மெடலில் மூவிங் டு தி செகண்ட் பிளேஸ் ஆன் தி ஆல் டைம் மெடலிஸ்ட்னு சொல்லிட்டு இருக்கும்ல, அது டோட்டலாக 20 மெடல்ஸோட வந்துட்டு எமா எம்சி கியான் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்காங்க. ஸோ அடுத்து வந்து 19 மெடல்ஸோட இவர் வந்து சவுத் ஆஃப்ரிக்கனை சேர்ந்த இந்த அத்லெட் சார்லி க்ளோஸ் வந்துட்டு செகண்ட் பிளேஸில் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே பார்க்கணும். ஓகேவா? சரி. நெக்ஸ்ட், இம்பார்ட்டன்ட் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா கார்கில் விஜய் திவாஸ் இஸ் அப்சர்வ்ட் எவ்ரி இயர் ஆன் எப்பன்னு பார்த்தீங்கன்னா 26th July 1999 கமாமரேட் பண்ணி எவ்ரி இயர் நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு வரோம். நெக்ஸ்ட், கன்சர்வேஷன் ஆஃப் தி மேங்க்ரூவ் எக்கோசிஸ்டம் இஸ் அப்சர்வ்ட் ஆன் எப்பன்னு பார்த்தீங்கன்னா July 26th. மேங்க்ரூவ் எக்கோசிஸ்டம் அதாவது வந்து இந்த ரூட் வந்துட்டு மரத்தில் வந்து வேர் வந்து எப்போதுமே வந்து மண்ணுக்கு அடியில் தான் இருக்கும், பட் மேலே இருக்கும்ல, அதான் மேங்க்ரூவ் ட்ரீஸ், மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது சுந்தர்பன்ஸ்லாம் அதிகமாக காணப்படுது அப்படிலாம் நம்ம பார்த்துருப்போம். அண்ட் அந்த ஒரு ஃபாரஸ்டோட கன்சர்வேஷன் டே தான் இது. ப்ரொடெக்ட் வெட்லேண்ட்ஸ் ஃபார் எவர் ஃபியூச்சர். ஓகே, நெக்ஸ்ட், ஏபிஜே அப்துல் கலாம் டெத் ஆனிவர்சரி எப்பன்னு பார்த்தீங்கன்னா July 27 அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். 2015 வந்து இறந்திருப்பாரு. ஸோ அவருடைய டெத் ஆனிவர்சரி. ஓகே, நெக்ஸ்ட், CRPF ஃபவுண்டேஷன் டே, சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸோட ஃபவுண்டேஷன் டே எப்பன்னு பார்த்தீங்கன்னா July 27 அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ எப்போ ஃபவுண்ட் ஆனிச்சு அப்படின்னா 1939 ஃபவுண்டட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் தி வீடியோ. தேங்க்யூ.